ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 14 மாணவ மாணவியர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு ஆயிரக்கணக்கான அட்டவணை இன மற்றும் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் காலப்பட்டு, கிருஷ்ணா நகர், கொசப்பாளையம், தட்டாஞ்சாவடி, வில்லியனூர் உட்பட புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இயங்கும் 14 மாணவ மாணவியர்கள் விடுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது மாணவ மாணவிகள் தங்கும் அறை, சமையலறை, கழிவறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்து மாணவ மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். பெரும்பாலான மாணவர்களின் கோரிக்கையினை ஏற்று இரவு நேரத்தில் டிபன் வழங்க வேண்டும் என்றும், மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தங்கும் அறையினை தயார் செய்ய வேண்டும் என விடுதி காப்பாளர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தனர். இந்த ஆய்வின் போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உடன் இருந்தனர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.